நான்வெஜ் சுக்காக்கு ஆல்டர்னேட்டா இனி இந்த சோயா சுக்காவை ட்ரை பண்ணி பாருங்க. இனிஷியலா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 வரமிளகா, 1 ஏலக்காய். இதை மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வறுத்து ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடரா. அடுத்ததா ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 to 3 வரமிளகாவை கிள்ளி போட்டுட்டு சின்ன வெங்காயம் 10 சின்னதா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு ஹாஃப் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஸ்லைஸா கட் பண்ண 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு இதெல்லாம் வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா வணக்கிடுங்க. மசாலா பச்சை வாசனை போனதும் சுடுதண்ணியில ஊற வச்ச 1 கப் சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சு எடுத்து இதுல சேர்த்திக்கலாம். மசாலா சோயா சங்க்ஸ்ல ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க பவுடரை இதுல சேர்த்திக்கலாம். மசாலா நல்லா ஒட்டுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தெளிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அண்ட் ஃபைனலா மல்லியை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான சோயா சுக்கா ரெடி. சீரியஸ்லி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.